எல்லாருக்கும் வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இத்தனை நாளா நீங்க சந்திச்ச கஷ்டங்கள், மனவேதனைகள், அவமானங்கள், பணத்தட்டுப்பாடு, இந்த எல்லாமே உங்க மனச எவ்வளவு காயப்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு மூலையில் நிற்க வைக்குது. எதையும் செய்ய முடியாத நிலை, யாரிடமும் சொல்ல முடியாத வலி, உள்ளுக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் நீங்க கடந்து வந்த பாதை. பல இரவுகள் தூங்காம இருந்திருக்கீங்க. எப்போ என் வாழ்க்கை மாறும்னு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. சில சமயம் நம்பிக்கையே இல்லாம போயிருக்கும். ஆனா அந்த எல்லா இருட்டுக்கும் ஒரு முடிவு இருக்கும் போல, உங்க வாழ்க்கையில இருந்த அந்த இருண்ட காலத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. மீனம் ராசிக்காரங்க ரொம்ப மென்மையான மனசுக்காரங்க. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உடனே உதவி செய்யணும்னு தோணும். உங்களிடம் இல்லாத நேரத்திலும் கூட கடன் வாங்கி உதவி செய்யும் அளவுக்கு இரக்கம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த உலகம் எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்க முடியாத இடம். நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. நீங்க நெருங்கினவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. நீங்க கொடுத்த அன்புக்கு பதிலா கிடைத்தது துரோகம். இதெல்லாம் உங்க மனசுல ஒரு பெரிய காயத்தை விட்டுச்சு. அந்த காயம் இன்னும் ஆறல. சில நேரங்களில் அந்த நினைவுகள் வந்து உங்களை சிரிக்க விடாம தடுக்குது. ஆனா அந்த வலியும் ஒரு நாள் உங்களுக்கு பலமா மாறும். இப்போ அந்த மாற்றத்துக்கான நேரம் வந்தாச்சு. 8க்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றம். நீங்க இதுவரை முயற்சி செய்த எல்லா விஷயங்களுக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தொடும் விஷயங்கள் வெற்றி அடையும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளோ நாள் காத்திருந்தீங்கோ, அந்த காத்திருப்பிற்கு கிடைக்கிற பலன் இப்பதான் உங்களுக்கு வரப்போகுது. பணம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மரியாதை உங்களை தேடி வரும். இப்போ வரப்போகிற இந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனா இந்த நல்ல நேரத்தை முழுசா பயன்படுத்தணும்னா சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும். முதல்ல, யாரையும் எளிதா நம்பாதீங்க. உங்க மனசு நல்லதுனால எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உலகம் அப்படி இல்லை. சிலர் உங்களை பயன்படுத்திக்கிட்டு போயிடுவாங்க. அதனால உங்க விஷயங்கள் எல்லாம் யாரிடமும் சொல்லாதீங்க. உங்க திட்டங்கள், உங்க கனவுகள், அது உங்க மனசுக்குள்ளேயே இருக்கணும். அமைதியா உங்க வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இரண்டாவது, கடந்த காலத்தை விட கற்றுக்கொள்ளுங்க. நேத்து நடந்தது நினைச்சு கவலைப்பட்டிருந்தா நாளைக்கு வரப்போற சந்தர்ப்பம் கைவிட்டு போயிடும். பழைய காயங்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தா புதிய வாழ்க்கைய வரவேற்க முடியாது. அதனால உங்க மனசை சுத்தப்படுத்துங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம்னு நினைச்சு முன்னேறுங்க. அந்த மனநிலை தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். மூன்றாவது, கோபத்தை கட்டுப்படுத்துங்க. சில நேரங்களில் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. அந்த ஒரு நிமிஷ கோபம் ஒரு பெரிய உறவை உடைக்க முடியும். அதனால எந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருக்க கத்துக்கோங்க. உங்க அமைதி தான் உங்க சக்தி. உங்களை ப்ரொவோக் பண்றவங்க இருக்கும். ஆனா நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா அதுவே அவர்களுக்கு பதில். நாலாவது, பணத்தை மதிக்க கட்டுக்கோங்க. இப்போ வரப்போகிற பணம் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணினா மட்டுமே நீண்ட நாள் இருக்கும். தேவையில்லாத செலவு, ஷோ ஆஃப், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சேமிப்பு பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் செக்யூர் ஆகணும். உங்க உழைப்பால் வந்த பணம் வீணா போகக்கூடாது. ஐந்தாவது, பணிவு காப்பாற்றும். நீங்க உயரப் போறீங்க, அது நிச்சயம். ஆனா அந்த உயரத்தை நிலைநாட்டணும்னா பணிவு மிகவும் முக்கியம். கடந்த காலத்தில் நீங்க சந்திச்ச கஷ்டங்களை மறக்காதீங்க. அதுதான் உங்களை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்தது. எவ்வளவு உயர்ந்தாலும் உங்க கால்கள் நிலத்துல இருக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளா இருந்த சண்டைகள் மெல்ல குறையும். புரிதல் அதிகரிக்கும். வீட்டில் அமைதி திரும்பும். நீங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் உங்க வீட்டில் வந்து குடியிருக்கும். குடும்பத்தோட பேசுற நேரத்தை அதிகப்படுத்துங்க. அன்பா பேசுங்க. அதுதான் உறவை வலுப்படுத்தும். வேலை பார்க்கிறவர்களுக்கு ரெக்கக்னிஷன் வரும். இத்தனை நாள் உங்களை இக்னோர் பண்ணினவங்க கூட இனிமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன் இப்பதான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தொழில் செய்கிறவர்களுக்கு பெரிய growth வரும். சின்ன முயற்சி கூட பெரிய லாபம் தரும். புதிய வாய்ப்புகள் வரும். அதை தைரியமா அக்செப்ட் பண்ணுங்க. உங்க கனவுகள் நிஜமா மாறப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட வீடு, நீங்க நினைச்ச வாழ்க்கை,
இதெல்லாம் நிஜமா மாறப்போகுது. வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்க, புதிய வண்டி வாங்கும் வாய்ப்பு இருக்க, வேலை உயர்வு கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்பும் திறக்கும். திருமணம் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை கிடைக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம். படிப்புல கவனம் அதிகரிக்கும், நினைவாற்றல் உயரும். நீங்க படிச்சது நினைவுல நன்றா இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல சக்சஸ் கிடைக்கும். இவ்வளவு நாள் உங்களை மதிக்காதவங்க கூட இனிமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவனால இது முடியுமான்னு கேட்டவங்க இனிமே உங்க சக்சஸ் பாத் பத்தி கேட்க வருவாங்க. மீனம் ராசி அன்பர்களே, உங்க நேரம் வந்தாச்சு. நீங்க இவ்வளவு நாள் தாங்கின கஷ்டம் வீணா போகாது. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக்கோங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்க கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாற்றம் ஒரு நாள் இரவுல நடக்காது. ஆனா அது ஆரம்பிச்சா நின்று விடாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போகும். அந்த உயரத்தை நீங்க டிசர்வ் பண்றீங்க. இனி உங்களுக்கு ஏறுமுகம்தான். தோல்வின்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில இடம் பெறாது. நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, இந்த மூன்றும் உங்களை தொடர்ந்து வரும். உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நம்பிக்கையோட முன்னேறுங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஒளியால் நிரம்ப போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த நல்ல தகவலை சேர்த்துடுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. உங்க ஆதரவே எனக்கு மிகப்பெரிய பலம். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.